பவுலும் சீலாவும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட ஆண்டவரை துதிக்கிறாங்க, பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. அவங்க கட்டுக்கள் உடையது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா? ஸ்தோத்திர ஜெபம் செய்கிறாங்க. ஆமென். பவுலும் சீலாவும் ஸ்தோத்திர ஜெபம் செய்கிறாங்க. அவர்கள் விழித்திருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அதிகாலை ஜெபத்தை பார்த்தோம். இப்போது விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்க போகிறோம். ஆமென். இப்போது விழித்திருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சிறைச்சாலை கதவுகளை திறந்து விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He will got the immediate answer. ஆண்டவர் உடனடியாக ஆன்சர் பண்ணுறாரு. எப்படி ஆன்சர் பண்ணுறாரு? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க சத்தமாக தான் பாடுறாங்க, சத்தமாக தேவனை துதிக்கிறாங்க. ஆமென். எப்போ? நடு ராத்திரியில போட்டிருக்கு. அப்போ நள்ளிரவு நேரத்தில், காரில் சூழ்ந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடுறாங்களாம். அது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுறாங்க. காவல் வைக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த சத்தத்தை கேட்குறாங்க. அவங்க வெக்கப்படலை. ஐயோ, என் சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தனே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே சொல்லலை. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை, மாறாக ஜெபிக்கிறாங்க. சூழ்நிலை மாற வேணால் நீங்கள் ஜெபிக்கணும். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுறத, பாடல் பாடுறத, ஜெபிக்கிறத அங்கே எல்லாரும் கேட்குறாங்க. சிறைச்சாலையில் காவலர்கள் இருக்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. காவலையில் வைக்கப்பட்டவங்க கேட்குறாங்க. எல்லாரும் அங்கே கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நடுராத்திரி அவங்க ஜெபிக்கும் பொழுது தான் அவருடைய கட்டுக்கள் அவிழ்ந்து விழுந்ததாம். ஆமென். அது மாத்திரமல்ல, மேற்கொண்டு நீங்கள் வசனத்தில் வாசிச்சா அஸ்திபாரங்கள் அசைகிறது. ஹல்லேலூயா. எர்த்துக்குவாக்கு வருதுங்க, பூகம்பம் வருது, அஸ்திபாரங்களே அசைதான். அப்போ நீ ஜெபித்தா சாத்தானின் அஸ்திபாரம் அசையும். ஆமென். உன்னோடு கூட போராடுகிற சாத்தானின் அஸ்திபாரத்தை நீ அசைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு அதிகாலையில் மாத்திரமல்ல, நள்ளிரவு நேரத்தில் ஜெபித்தா. ஒவ்வொரு வகையாக நம்ம பார்த்துட்டு கொண்டு வருகிறோம். நீங்கள் நள்ளிரவு நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கட்டுக்கள் அவிழ்கிறது. ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள் அசைகிறது, பூமி மிகவும் அதிர்கிறது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தன. உங்கள் பிரச்சனை, உங்கள் ப்ராப்ளம், உங்களோடு கூட போராடினவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றி போட்டார். ஒரு விஸ்தாரமான பாதை உங்களுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணினா, நள்ளிரவு நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினா, ஹல்லேலூயா, ஆண்டவர் செய்வார்.